Good morning, students. I am MRK. Today, class 11th Max, chapter 1, Sets, Relation and Functions, exercise 1.3. Question வந்து 10th question, composite function questions. Okay, F composite of G, G composite of F னு கொடுத்துருக்கு. Modulus X அப்படின்னு சொல்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். Modulus X'ை ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணலாம், மைனஸ் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா அந்த மாடுலஸ் எக்ஸுக்குள்ளே உள்ள வரையில் பாசிட்டிவாக மாறிடும், அப்சல்யூட் வேல்யூவாக. ஓகே, வெரி குட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ மாடுலஸ் எக்ஸை வந்து ரெண்டு விதமாக செய்யலை. ஒரு இதுக்கு ப்ளஸ் எக்ஸ் போட்டு செய்யல, அது கிடைக்கக்கூடிய ஆன்சரானது 2x வருது. ஒரு இதுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டு செய்யலை, அது கிடைக்கக்கூடிய ஆன்சரானது 0 வருது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ரெண்டு விதமான ஆன்சர் வருது. 2xன்னு ஒன்று வருது, 0ன்னு ஒன்று வருது. 2xன்றது பாசிட்டிவ் எக்ஸுக்கு வருது, அதாவது கிரேட்டர் than 0க்கு வருது. அதனால தான் இந்த எழுதியிருக்கேன் கிரேட்டர் than 0க்கு. 0ன்ற ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸுக்கு வருது, அப்போ லெஸ் தேன் 0க்கு வருது. அதனால் இந்த 0 இங்கே போட்டிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வச்சு தான் நான் இங்கே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி தான். மாடல் எக்ஸுக்கு ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஒன்று எழுதலாம், மைனஸ் எக்ஸ் ஒன்று எழுதலாம். மைனஸ் எக்ஸ்ன்றது லெஸ் தேன் 0க்கு உள்ளது, மைனஸ் 2x வருது. கிரேட்டர் than 0க்கு உள்ளது பாசிட்டிவ் எக்ஸ் போட்டோம்னா 0 வருது. இந்த எழுதிட்டேன். இதுதான் இந்த ஃபங்க்ஷன், இதை வச்சு எழுதியிருக்கேன். சைடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் உனக்கு. இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்யூஷன். ஓகே, குட். இப்போ ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுகிறேன். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, ரெண்டு கேஸ் இருக்குது. லெஸ் தேன் 0 ஒன்று இருக்குது, கிரேட்டர் than 0 ஒன்று இருக்குது, கிரேட்டர் than ஈக்குவல் இருக்குது. அப்போ இது எக்ஸ் லெஸ் தேன் 0 எடுக்கையில் இது எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ளே உள்ளது. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் லெஸ் தேன் இருந்தால் 0 இருக்குது, அப்போ 0 போட்டேன். அப்போ ஜி ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி எக்ஸ் லெஸ் தேன் 0 இந்த இடத்துல வந்துடும். மைனஸ் 2 × 0 0 ஆயிரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு கேஸ் 2, கிரேட்டர் than 0க்கு எடுக்கணும். ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கட்டும். கிரேட்டர் than 0னா என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2x இருக்குது, இந்த இருக்குது 2x, ரைட். அப்போ கிரேட்டர் than 0க்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு? இந்த இடத்துல எக்ஸுக்கு போல் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ இது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காகவே 0 ஆயிரும். இந்த முடிஞ்சு. அடுத்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜினா இதை வந்து பார்த்து பொறுமையாக செய்யணும். எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா நெகட்டிவ், ரைட். எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கேன். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து இந்த இருக்குது மைனஸ் 2x, ஏன்னா நெகட்டிவ்னால இந்த எழுதிட்டேன். அதுக்கு அடுத்து இந்த உள்ள ஆன்சர் என்ன ஆன்சர் முதல்ல முடிவு பண்ணணும். இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், நீங்கள் விட்டுறக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இது எக்ஸ் லெஸ் தேன் 0ன்றனால எக்ஸுன்றது இந்த இடத்துல உள்ள எக்ஸுன்றது என்னது? நெகட்டிவ். இந்த எக்ஸுன்றது என்னது? நெகட்டிவ். அப்போ இதோடு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல உள்ளது 2xன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணணும். பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணணும். பாசிட்டிவாக இருக்குன்னு அசியூம் பண்ணுறதுனால இது எதாவது மாறிடுது. இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் அப்படின்றது அசியூம் பண்ணுறதுனால இது பாசிட்டிவ்க்கு உள்ளதும் பார்த்துடணும். எஃப் ஆஃப் எக்ஸில் பாசிட்டிவ் உள்ளதுன்னா இந்த கிரேட்டர் தான். அப்போ அதுக்கு என்ன இருக்குது? 2x அப்படின்னு இருக்குது. அதைத்தான் இந்த எக்ஸை எடுத்துகிட்டு 2xன்னு எழுதியிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ, சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ, மறந்துடாத. ஏன்னா நீ லெஸ் தேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இங்கே லெஸ் தேன் 0 கொடுத்துருக்கோம், அதனால் இந்த 0 எடுத்து போட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டுறாத. இந்த இடத்துக்குள்ள ஃபங்க்ஷன் ஆஃப் உள்ள இந்த இன்னர் ஃபங்க்ஷன் என்ன வருது அப்படின்னு பாரு. -2 இருக்குது. இந்த எக்ஸு வந்து என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடைக்கிது? ஒரிஜினலாக பாசிட்டிவ் கிடைக்கிது. பாசிட்டிவ்னா இதுவான்னு பாரு, கீழே உள்ளது. அந்த 2xை தான் அந்த எக்ஸுக்கு பதிலாக போட்டிருக்கேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் -4x. அடுத்து இது ஈக்குவல் டு 0 ஈஸியாக வந்துடும். கேஸ் 2, எஃப் ஆஃப் இது காம்போசிட் ஆஃப் ஜி, எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than 0னா இந்த இருக்குது 0 வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் 0ன்னு போட்டோம்னா இந்த 2xன்னு வந்துடும். அதுக்கு 0 போட்டால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், முடிஞ்சு போச்சு. அப்போ இதோட கிடைக்கக்கூடிய ஆன்சரை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இது லெஸ் தேன் 0னா 0, எதுக்கு? ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்க்கு இந்த கீழே உள்ள ஆன்சருக்கு. அடுத்து கிரேட்டர் than 0 அப்படின்னா, கிரேட்டர் than x அப்படின்னா 0வோட பெருசு எக்ஸு. அப்போ கிரேட்டர் than எக்ஸ் 0வோட பெருசு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 0 தான் வருது. அடுத்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜினா மேலே எழுதியிருக்கேன், இந்த எழுதியிருக்கேன். அதில் எக்ஸ் 0வோட சிறுசாக இருந்தால் எக்ஸு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் 0 தான். எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0வாக இருந்தால், ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதுக்கு என்ன ஆன்சர் வருது? 0 தான் வருது. அதனால் நான் பாசிட்டிவ் ஆன்சர் போட்டிருக்கேன். இதில் ஒரே ஒரு நீ என்ன செஞ்சுக்கிறேன்னா, இந்த இது கிரேட்டர் than ஈக்குவல் இருக்குல்ல, மேலேயும் போட்டுக்கலாம், கீழேயும் போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்று ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். தேங்க்யூ. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்து நிதானம் படிச்சுக்கோ.